Hear real-world information instantly. News Global Library. அண்மைய செய்திகள். இன்று தேதி 7 அக்டோபர் மாதம் 2024. 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானை தகர்க்கப் போவதாக இஸ்ரேல் சூளுரைத்து வருகிறது. இத்தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இவ்வகையில் அமெரிக்க படைத்தளபதிகள் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ளனர். எனினும் எந்த ஒரு தாக்குதல்களுக்கும் மிக கடுமையான பதில் தாக்குதல்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு இருக்க நேற்று மத்திய கிழக்கு பகுதியில் 4.5 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்வு திடீரென உணரப்பட்டது. இது பற்றி விளக்கமளிக்கும் போர் ஆய்வாளர்கள் இது ஈரான் நடத்திய அணுகுண்டு பரிசோதனையேயாகும் என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளனர். எனினும் ஈரான் இது பற்றி எந்தவித கருத்துக்களையும் கூற மறுத்துவிட்டது. மேலும் ஈரான் தங்களது அனைத்து விமான நிலையங்களினதும் இரவு நேர சேவைகளை உடன் அமலுக்கு வரும் வகையில் மட்டுப்படுத்தியுள்ளது. அத்தோடு இந்தியாவின் எந்த ஒரு சரக்கு கப்பல்களும் ஈரான் கடல் எல்லைக்கு நுழைய வேண்டாம் என திடீர் என ஈரான் இந்தியாவுக்கு உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேலின் வான் தாக்குதலால் ஹிஸ்பல்லாஹ் போராளிகளின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லாஹ் கொல்லப்பட்டு 48 மணித்தியாலங்களுக்குள் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த தலைவரும் இஸ்ரேலின் வான் தாக்குதலால் கொல்லப்பட்டார். இதனால் தற்போது மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது. இதேவேளை லெபனானுக்குள் முன்னேறிய இஸ்ரேலிய 700 படை வீரர்கள் லெபனானிய மற்றும் ஹிஸ்புல்லா படைகளினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. மேலும் இதுவரை நடத்தப்படாத பாரிய ஏவுகணை தாக்குதல் ஒன்றை ஹைபா துறைமுக நகரத்தின் மீது ஹிஸ்பல்லாஹ் போராளிகள் ஏவியுள்ளனர். இதனால் பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் ஒரே நேரத்தில் முழுமையாக நிலத்தில் மூழ்கியது. சரி நேயர்களே, அடுத்த சூடான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். மறக்காது எமக்கு உங்களது சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஒன்றையும் தந்துதவுமாறு உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். Hear real-world information instantly. News Global Library.